கிளியர் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் சார், வெல்கம் ஆன் த ஸ்டேஜ். சார், உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் நம்மளோட கவின்ஸ் அகாடமியோட மெட்டீரியல் எப்படி இருக்குது, ஸோ புக்ஸ் மற்ற விஷயங்கள் இங்கே எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஜேர்னி ஆஃப் சக்ஸஸும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 27 வயசு வரைக்கும் என்னை வேலைக்கு அனுப்பாமல் இதுக்குன்னே போட்டித் தேர்வுக்குன்னே தயார் பண்ணி கொடுத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, ஓப்பனாக சொல்லணும்னா கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனால் நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்தீங்கன்றதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னை கிரைண்ட் பண்ணாங்க, ரொம்ப ட்ரெயின் பண்ணி, ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, குரூப் ஸ்டடி இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணது இங்கே கவின்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் ஸ்டடியால் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கவின் சாருடைய பொறுமை உண்மையாக யாருக்குமே வராது. ஏன்னா ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். நான் நைட்டு கரெக்டாக ஒரு 12:45 வரைக்கும், நான் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட படிப்பேன். சார் கூடவே இருப்பார். ஒரு 12:45க்கு என்னாச்சு, ஒருத்தர் மைண்ட் அப்செட் ஆனவர் திடீர்னு வந்துட்டார். மேலே ஸ்டடியால் வந்துட்டார். தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே செப்பல் வேறு ஒருத்தர் போட்டு போயிட்டார். நாங்கள் சார்கிட்ட சொன்னோம், மேலே லாக் பண்ணல சார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டார், என்ன சார் பண்ணலான்னு. நாங்கள் எல்லாம் பதட்டப்படுறோம், அவர் எப்போ கீழே வருவார், என்ன பண்ணுறாருன்னு. ஆனால் அவர் கீழே வந்துட்டார். சார் வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னா, தண்ணி வேணும்னு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துன்னு கொடுத்து அவர்கிட்ட பேசி எங்கேருந்து வரீங்க என்னான்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சார். இது மட்டும் இல்லை, 2 மணி 1:30 வரைக்கும் கூட மழை வர டைமில் கூட சார் கூடவே இருப்பார். அவர் எப்போ தூங்குறாரு அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி எல்லா லைட்டும் எல்லா ஃபேனும் எரிஞ்சிட்ருக்கோம், லைட்லாம் ஆனில் இருக்கும், ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் எதுவுமே பேச மாட்டார். அமைதியாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தம்பி படிங்கப்பான்னு சொல்லிட்டு வருவாங்க. மேம் கூட நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. நான் பிசி எக்ஸாமு எஸ்ஐ எக்ஸாமுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபிசிக்கலில் தான் எனக்கு ஃபிட் ஆகாது. ஃபிசிக்கலில் போயிட்டு வந்துட்டுவேன். லாஸ்ட்டு சிகரம் சொல்லிவிட்டு வேலூரில் ஒரு பயிற்சி மையத்தில் ட்ரைன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஒரு சமயத்தில் கிட்னி ஸ்டோன் அது என்னால் அட்டன் பண்ண முடியல. ஃபிசிக்கல் எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டேன். நானும் இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் டிஆர்பியில் வந்தேன். கோஆப்ரேட்டிவ் எனக்கு வேகான சப்ஜெக்ட் தான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் போனேன். அங்கே வீக்கெண்டு மட்டும் தான் எனக்கு சரியான ஒரு சுச்சுவேஷன் அமையல படிக்கிறதுக்கு. ஆனால் சார்கிட்ட கேட்டதோ, சார் நீங்கள் அவ்வளோ லாங்லேருந்து உங்களால் வர முடியாது, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. நாங்கள் ஆனால் சார் நான் எங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான், நான் நிலத்துக்கு போயிட்டு படிக்க முடியாது, எனக்கு ஒரு 6 மாதம் கூட ஸ்டடியால் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது மாதிரி பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்கே பிஜி எடுத்து தங்கிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலான்னு இருந்தப்போ தான் மேக்ஸ் எல்லோரும் சொல்லுவீங்க மேக்ஸ் இவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு, அதனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு. ஆனால் மேக்ஸ் வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பிசி எஸ்ஐக்கு நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இந்த 6 மாதம் நான் மேக்ஸே தொடலை. ஆனால் அது ஃபுல்லாக எனக்கு இருந்தது. அதான் கடவுள் நம்ம எதோ ஒன்று செய்கிறோமோ அது அப்போ டவுன் பண்ணி விட்றாருன்னா பின்னாடி அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்போ படித்ததுனால தான் இப்போ யூஸ்ஃபுல்லாச்சு. லாஸ்ட் டைமில் கோஆப்ரேட்டிவ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோஆப்ரேட்டிவ் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி படித்தேன். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூஜியில் படித்தது நான் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குருக்கிட்ட சீடர்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. அப்போது ஒரு சீடர் பார்த்திங்கன்னா தான் அதிகமாக படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குரு எதை வச்சு சொல்கிறாரு, அப்போது அந்த கையில் வச்சுருக்கிற அந்த புக்கை எடுத்துட்டோம்னா நாமளே படிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை எடுக்கிறாரு. அந்த புக்கை எடுத்து பார்க்குறான் அந்த சீடன். பார்த்துட்டு குரு எதை வச்சு தானே போதிக்கிறாரு, நாமளே படிச்சுக்கலாம் அப்படின்னு படித்து பார்க்குறான். ஓகே, படித்து புரிஞ்சுக்கிறான். அதில் ஒரு 3 பாயிண்ட் போட்டிருந்தது. எச்சில் பரிசுத்தம், இறந்தோரின் போர்வை பரிசுத்தம், வாந்தி எடுத்தது பரிசுத்தம். இதை மொட்டையாக படிச்சுட்டான். மொட்டையாக படிச்சுட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னு ஒருத்தர் இறந்துட்டு அவங்களுடைய துணிமணிலாம் எடுத்து போடுறாங்க. அதை எடுத்து இது பரிசுத்தம், இதை ஏன் தூக்கி போடுறீங்க அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி எச்சில் பரிசுத்தம், இறந்தோரின் போர்வை பரிசுத்தம். எச்சில் பரிசுத்தம்ன்றப்போ சாப்பிட்டுட்டு இலையை எடுத்து போடுறாங்க, இது பரிசுத்தமானது, இதை ஏன் தூக்கி போடுறீங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி வாந்தி எடுத்தது பரிசுத்தம்னா, வாந்தி எடுக்கிறத இதை ஏன் கீழே போயிட்டு டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போடுறீங்க, இது பரிசுத்தம்னு அவர் குரு வச்சு அந்த புக்கில் போட்டிருக்கின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குரு கூப்பிட்டு, ஏன்ப்பா இது மாதிரி பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறப்போ, இதில் தான் போட்டிருக்கு, நீங்கள் வச்சுருக்கிற புக்கில் தானே போட்டிருக்கு, நீங்கள் வச்சுருக்கிற நூலில் தான் போட்டிருக்கணுன்னே. அப்போ குரு சொல்கிறாரு, தம்பி எச்சில் பரிசுத்தம்னா நாம்
கடவுளுக்கு படைக்கிற அந்த அபிஷேக பால் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு அது போயிட்டு மடியில் வாயை வச்சு குடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் கறந்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அதுதான்ப்பா எச்சில் பரிசுத்தம்னு சொல்கிறாரு. அப்போது வாந்தி எடுத்தது பரிசுத்தம்னா, வாந்தி எடுத்ததுன்னா தேன் அபிஷேகம் பண்ணுவோம். கடவுளுக்கு எல்லாருக்கும் தேன் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போ தேனீக்கள்லாம் என்ன பண்ணோம், பூவில் போயிட்டு தேனை பருகிட்டு வந்து அதை வந்து வாந்தியாக எடுத்து வைக்கும். அதை தான் வந்து தேனை எடுத்து வந்து பரிசுத்தமாக நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். கடைசியாக வந்து இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னா, நாம் வந்து கடவுளுக்கு சாத்துற அந்த பட்டு நூல் கம்பளி இருக்கு இல்லைங்களா, பட்டு நூல், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இறந்துட்ட பிறகு தான் நம்ம பட்டு நூல் எடுக்க முடியும். அந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்தோரின் போர்வை பரிசுத்தம்னு. இந்த மாதிரி தான்பா இது. அதாவது இந்த கதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நமக்கு வந்து என்னதான் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் இருந்தாலும் குரு வந்து அதனுடைய புரிதல், அது என்ன தெளிவாக சொல்கிறாங்கங்கிறத சொன்னால் தான் நம்மளால் வந்து புரிஞ்சுட்டு படிக்க முடியும். இல்லைனா நம்ம மொட்டை மனப்படம் தான் அடிக்க முடியும். இதை தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். நான் வந்து திருவண்ணாமலையில் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில். தேங்க்யூ சார்.